வணக்கம். பிரவீன் ஆட்ஸ் வந்து நேற்று ஈவினிங் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பிளான் பார்த்திங்கன்னா ரூ. 750, 1800, 3000, 5500, 900, 12000. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் விட்ரா வந்து ரூ. 500 தான். இதில் வந்து ரூ. 1500 பிடிஎஃப்பில் போட்டிருப்பாங்க. அப்படி கிடையாது, ரூ. 500 தான். 25% வந்து டிடக்ஷன் போக நம்மளுக்கு இன்கம் வந்து வந்துடும். ஓகேங்களா? நம்ம விட்ரா எவ்ரி டியூஸ்டே வந்து விட்ரா கொடுக்கலாம். 3 to 4 டேஸ்க்குள்ளே நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுங்க. நம்மளுடைய சேனல் வந்து ஒரு விஷயத்த நம்ம இருக்குது இல்லைன்னு சொல்கிறோம். இதில் லாஸ் ஆஃப் ப்ராஃபிட்டு இது உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான். ஓகேங்களா? இது ஒரு நாள் இது மாதிரி பிளான் வந்தால் சொல்லுவோம். ஆக்சுவலாக இது என்னென்னா, இவங்க வந்து ட்ரேடிங் மூலமாக தான் எல்லாேருக்கும் ஃபண்டு கொடுக்குறதா கலெக்ட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் நம்மள்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அவங்க ட்ரேடிங் ஃபண்டு வச்சு தான் நம்மளுக்கு இது கொடுக்குறாங்க. ப்ராஃபிட் ஷேரிங் மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இது ஒரு லாங் டைமாக கொண்டு போகிறதா சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 to 3 months வந்தாலே நம்மளுக்கு எல்லோரும் டபுள் ஆஃப் த அமௌண்ட் நம்மளுக்கு கிடச்சிரும். எனக்கு தெரிஞ்சு 3000 அப்படி இல்லைனா 1800, 750 இந்த 3 பிளானுக்கு மேலே போகாதீங்க. ஓகேங்களா? இது ரிஸ்க் எடுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 1 month இல்லை 4 வாரத்துலேயே வந்து நம்மளுடைய அமௌண்ட்டை எடுத்துடலாம். 1800 போட்டிங்கனாலே நம்ம டெய்லி 100 rupees வருது. வாரம் 700 ப்ராஃபிட். 3 வாரத்திலே நம்மளுக்கு 2000 கிடச்சிடும். அதில் 25% போனால் கூட 1500 நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துடும். 1500 ஒரு அமௌண்ட் வந்துடும். 4வது பேமெண்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கிடச்சா 5வது வர அமௌண்ட் வந்து நம்மளுக்கு எல்லாமே ப்ராஃபிட்டு தான். ஓகேங்களா? எல்லாமே பார்த்திங்கன்னா 20 டேஸில் முடிஞ்சிடும். இது வந்து தமிழ்நாடு கம்பெனி, அதனால தான் சொன்னேன். இப்போ நம்ம நார்த் இந்தியன் கம்பெனியாக இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா அதில் 2 வாரம் வரும், இல்லைனா 3 வாரம் வரும். ஓகேங்களா? ஒரு மாதத்துக்கு ஒரு மேக்ஸிமம் 1 மாதம் தான் அதெல்லாம் வரும். நார்த் இந்தியன்ஸ் தான். நம்ம தமிழ்நாடு கம்பெனி மோஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா ப்ரோ மேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 4-5 மாதம் நல்லபடியாக வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் எப்படி போகும்னு தெரியாது. ஜெனரேஷன் 4 மாதம் நல்லா போச்சு, எல்லாருக்குமே நல்லா வருமானம் வந்துச்சு. ஸ்ரீ ஆட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அது ஒரு 4 மாதம் தான். எப்போவுமே நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இதில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுறது அவ்வளோவும் நல்லது. நீங்கள் போயிட்டு இதெல்லாம் பேமெண்ட் வருதா இல்லையா செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதம் கழித்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு வருமானம் வருதுன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக அதுக்கு லாஸில் தான் முடியுன்றது என்னுடைய கான்செப்ட் படி. ஓகேங்களா? இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஆக்டிவேஷன் வந்து பேமெண்ட் பண்ணி நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணிக்கலாம். 1/2 hourல இல்லை 1 hourல ஆக்டிவேஷன் பண்ணிடுறாங்க. அன்றைக்கே நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்த்து உங்களுடைய அமௌண்ட்டை க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்காக தான் இருக்கணும். உங்களுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் ஜாயின் பண்ணால், நான் சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிறேன் நீங்கள் ஜாயின் பண்ணாது. எல்லாமே ரிஸ்க்கு தான். இதில் வந்து இவ்வளோ அமௌண்ட் அவ்வளோ அமௌண்ட் கன்ஃபார்மாக கிடைக்குன்றது உத்தரவாதம் கிடையாது. பட் 1 மாதம் 2 மாதம் பண்ணால் நம்மளுக்கு இவ்வளோ கிடைச்சிரும்ன்றது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்க? ஏன்னா நான் 1800 போட்டிருக்கேன். என்ன நம்பி ஒரு 2-3 பேர் 1800 போட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். சில இதுக்கெல்லாம் நாம் ப்ராஃபிட் கொடுக்குறோம். ஓகேங்களா? எல்லா கான்செப்டும் உள்ளே கொண்டு வரலாம். அதையும் நம்ம முன்னாடியே சொல்லிடலாம். இதெல்லாம் இந்த வரைக்கும் தான் இருக்கும், இதில் ஜாயின் பண்ணாதீங்க, அது வேண்டாம், இதெல்லாம் போய்டும். இதுவும் அதே தான். எல்லாமே 100% லாங் டேர்ம் போகாது. பட் 1.5 மாதம் 2 மாதம் வர்றப்போவே நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணால் ஒரு வருமானம் கொஞ்சமாவது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமேன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.